அதானே பார்த்தேன். பணம்னா பணம் கூட வாயை திறக்குமாம். அமெரிக்க மாப்பிள்ளை மாத்திரம் எம்மாத்திரம் பரம்பரை பணம்னு சொன்னவுடன் தனக்கும் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறாரோ என்னவோ. சின்ன மாப்பிள்ளை, அதுக்கெல்லாம் இத்தனை நாளா இருக்கிற எங்களுக்கே உரிமை இல்லைன்னு சாரதா மம்மி சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுட்டு உரிமை பாராட்ட முடியுமா என்ன என்று நக்கலாக கேட்ட சிவகுமாரை, எனக்கு இல்லாத உரிமையா? ஆக்சுவலி பார்த்தா எனக்கு தான் முழு உரிமை கேட்க இருக்கு. என்ன சொல்றீங்க அத்தை? அத்தையா? அத்தையா என்று ஆச்சரியமாக கேட்ட சாரதாவுக்கு, ஆமாம், அத்தையே தான் என்றான் அஜய். மாப்பிள்ள, நம்ம பக்கத்துல மாமியார அத்தைன்னு சொல்றது இல்ல, அம்மான்னு சொல்லுவா. இல்லைன்னா மூத்த மாப்பிள்ளை சொல்ற மாதிரி சாரதா மாமின்னு சொல்லுங்கோ என சாரதா எடுத்து கொடுக்க, ஒரு க்ஷணம் சின்னதாக சிரித்த அஜய் சாரதாவின் அருகே சென்று, என் அத்தை அத்தைன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதாம்? எனக்கு உங்களை அம்மான்னு சொல்றதுல இஷ்டம்தான். ஆனா அது என்னவோ எனக்கு அம்மான்னு சொன்னாலே அவ்வளவா பிடிக்கிறது இல்லை. அதோட அம்மா அப்பா இவ ரெண்டு பேருமே எனக்கு இப்போ இல்லை. அவர் கைகளை பிடிக்க, அஜய், என்னப்பா சொல்ல வர? உன் பேரண்ட்ஸை மிஸ் பண்றியா? எங்க ரெண்டு பேரையும் உன்னை பெத்தவாளா நினைச்சுக்கோ என சாரதா அவன் கைகளை தட்டி கொடுத்து ஆறுதல் அளிக்க முயன்றாள். அவர், அம்மானு வேணா சொல்லட்டும், அத்தைன்னு வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகட்டும், சொத்தை மொத்தமா உரிமை தனக்குன்னு சொல்லாத வரை சரிதான் என சிவகுமார் கிண்டல் அடிக்க, மாப்பிள்ளை என அவரை அதட்டினார் ராமமூர்த்தி. அதற்கெல்லாம் அணுகுபவனா அவன், அத்தை, என்ன இன்னும் புரியலையா? நீங்க எனக்கு அத்தை தான் என அஜய் மீண்டும் உணர்ச்சி வசப்பட, இவன் என்ன குழப்புகிறான் என எல்லோரும் அவனையே பார்க்க பொறுக்க முடியாமல் மகதி, அஜய், என்னாச்சு? நீங்க எப்படி வேண்டுமானாலும் அம்மாவை கூப்பிடுங்க, உங்களை யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டா, ரிலாக்ஸ். பைரவி தான் முதலில் சுதாரித்தாள். அஜய், விஷயத்தை சொல்ற நேரம் வந்தாச்சு, சரியா நீயே சொல்லு. சும்மா பாவம், அவங்கள குழப்பி நீயும் குழப்பிக்காத என ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவன், சொல்றது சரிதான் பைரவி என்றவன், அத்தை, நான் வேறு யாரும் இல்லை, நீங்க இத்தனை நாளா வருவாரான்னு வெயிட் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்க அண்ணன் சங்கர நாராயணனோட பிள்ளை தான். அமெரிக்கன் லேடியை காதலிச்சு அவரோட ஒரே தங்கையோட விட்டுட்டு கல்யாணம் செய்து கொண்டு பெற்றவர்களை நிர்கதியா அமெரிக்காவுக்கு ஓடிப்போன உங்க அண்ணன் சங்கரோட ஒரே பிள்ளை அஜய் சங்கர நாராயணன் நானே தான் என்று பட்டென்று உண்மையை போட்டு உடைத்தான் அஜய். ஏ, சங்கரனா பிள்ளையா? அண்ணனின் மகனா? ஆ, என் மைந்தனன் மகள் நீயா? எங்க அம்மா பையனா? ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்ல சாரதா அப்படியே அருகில் இருந்த சேரில் அமர்ந்து விட்டார். ஓடிப்போய் அவர் காலடியில் அமர்ந்து கொண்டான் அஜய். மகதி, போய் வாட்டர் கொண்டா என மகதியிடம் சொல்லிவிட்டு சாரதாவின் கையை பிடித்து கொண்டான். அத்தை, ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் உங்க அண்ணன் சங்கரோட பிள்ளை தான். இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சி இருக்க கூடாதுதான். சும்மா உங்களை ஒரு குத்தக பணம் அப்படி இப்படின்னு சிவகுமார் அண்ணா சொன்னவுடன் அதற்கு மேலே எத்தனை நாளைக்கு மூடி மறைக்கிறேன்னு உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. அதற்குள் மகதி தண்ணி டம்ளரை நீட்ட அதை வாங்கி பருகிய சாரதா தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு, அஜய், நீ சொல்றது உண்மையா அப்பா? எதுவும் விளையாடலையே? நிஜமாவே எங்க அண்ணன் பிள்ளை தானா நீ? என்ன சகல, புதுசா எதையோ குண்டை தூக்கி போடுறீங்க? எப்படி இருந்தாலும் உங்களுக்கும் சொத்துல ஒரு பங்கு கிடைக்கும். அதான் என் மச்சினிய கல்யாணம் பண்ணிட்டாச்சே, அதுக்காக இப்படி மொத்த சொத்தும் அபகரிக்க நீங்க தான் சாரதா மாமியோட அண்ணன் பையன்னு சொல்லி டிராமா போடுறீங்களா? இது என்ன புது டெக்னிக்கா இருக்கே? நியாயமே இல்லை அஜய் என சிவகுமார் சொல்ல, ப்ளீஸ் சிவாண்ணா,
இதில் எந்த ட்ராமாவும் இல்லை, எந்த டெக்னிக்கும் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். என்னை கொஞ்சம் அத்தையோட கொஞ்சம் பேச விடுங்கோ ப்ளீஸ் என்ற அஜய் தன் அத்தை சாரதாவிடம் திரும்பி, அத்தை, நான் சொல்கிறது எல்லாமே சத்தியமான உண்மைதான். உங்கள் எல்லோருமே தெரியும், நான் இந்தியாவுக்கு வெறும் கேன்சர் ரிசர்ச் ப்ராஜெக்டுக்காக மாத்திரம் வரலன்னு, என்னோட பரம்பரையை தேடி வந்தேன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் மயிலாடுதுறைக்கு சென்றேன். அதுவும் உங்களுக்கு தெரியுமே. அங்கே போன பிறகுதான் தெரிந்தது, நான் எடுத்துட்டு போன அட்ரஸில் இருந்தவர்கள் அந்த வீட்டை என் தாத்தா பாட்டியிடம் இருந்து வாங்கி இருக்கிறார்கள் என்று. அவர்கள்தான் என் அப்பா அமெரிக்க சென்ற கொஞ்சம் வருஷம் கழித்து வீட்டை அவர்களிடம் விற்றுவிட்டு சென்னைக்கு தன் மகளுடன் சென்று விட்டதாக. அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த விவரமும் தெரியல. ஆனா நீங்க தஞ்சாவூர் பக்கம் இருந்த நிலத்தை கோட்டசாமி அங்கிளிடம் குத்தகைக்கு விட்டதை மாத்திரம் சொன்னார்கள். அவர்களுமே அவர்களிடம்தான் நிலத்தை விற்றார்களாம். நான் அவரோட அட்ரஸை தேடி போன போது அவரோ இங்கே நம் மாத்து குத்தக பணம் கொடுக்க வந்திருக்கிறார். நல்ல வேளை அவரோட பொண்ணு அட்ரஸை வைத்து அன்னிக்கே பைரவியோட போய் நான் அவரை மீட் பண்ணி விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சிட்டோம். அவர் தான் உங்களை பற்றி சொன்னார். நீங்கள் எங்கள் அப்பாவின் தங்கைன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை பார்த்த உடனே கோட்டசாமி அடையாளம் தெரிஞ்சு விசாரித்தார். நீங்கள் அந்த பணத்தை எல்லாம் யூஸ் பண்ணாமல் சேர்த்து வைக்கிறதையும் சொன்னார். நானும் பைரவியும் உங்களை பற்றி தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு நானே உங்களை நேரில் பார்த்து விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னேன். நான் இந்த விஷயத்த அன்னிக்கே மகதி கல்யாணம் முன்னாலேயே சொல்லலாமா என்று நினைத்தேன். பட் ஒரு கன்ஃபியூஷன். ஒருவேளை நீங்கள் நம்பலைன்னா, அதுவும் இல்லாமல் எனக்கு நிரூபிக்க ப்ரூஃப் எதுவும் அப்போ என்னிடம் இல்லை. அதோட இப்போ கூட சிவா அண்ணா மாதிரி யாரும் கேள்வி கேட்டால் எங்கள் அப்பா உங்களை பற்றி எழுந்திருந்த டைரி மாத்திரமே என்கிட்ட இருந்ததா என்ற அஜய்க்கு, இப்போ மாத்திரம் உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சதா என சிவகுமார் கேட்க, அஜய், கண்ணா, நீ எதுவும் எனக்கு நிரூபிக்க வேண்டாம். உன்னோட வார்த்தையோ பொறுப்போ. நான் ஒரு முட்டாள். அந்த கோட்டசாமி உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிறேன். மகி, கல்யாணத்தில் கூட அவன் வாயையே திறக்கல பாரு. நான் இத்தனை நாளாக இருந்தும் கூடவே இருந்தும் எப்படி உன்னை கண்டுபிடிக்கல? இப்போ உன்னை பார்த்தா எனக்கு என் அண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதான் விதி போல என் கண்ணை மறைச்சிருச்சு. எப்படி நான் உன்னை கண்டுபிடிக்கவே இல்லை? இவருக்கு கூட உன்னை தெரியலையே என்று அவனை சேர்த்து அணைத்து உச்சி முகர்ந்தவர் கண்ணீர் வடிக்க அவர்களை பார்த்த அனைவருக்குமே ஆனந்தத்தில் கண்ணீர் வந்தது. அஜய் அண்ணாவும் மன்னியும் எப்படி? ஏற்கனவே அஜய்க்கு பெற்றவர்கள் இல்லை என்று தெரிந்தவர்கள் அவனை பெற்றவர்கள் தன் அண்ணனே என்பதை அறிந்த சாரதா தன் அண்ணனை குறித்து பேச்சை எடுத்தார். அத்தை, சாரி அத்தை, உங்க அண்ணா, என் அப்பா ஒரு ரோட் ஆக்சிடென்டில் இறந்து விட்டார். நான் முழுவதும் சொல்கிறேன். அப்பா என் அமெரிக்கா அம்மாவை எல்லோரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு போனார். அவங்க 2 பேருமே நான் பிறந்த 5 வருஷங்கள் தான் ஒன்றாக இருந்தார்கள். என் அம்மாவுக்கு கேன்சர் நோய் வந்தது. அந்த சமயத்தில் அப்பா அவரோட வேலை பார்த்த ஒரு இந்தியன் லேடியுடன் தொடர்பு ஏற்பட அம்மா அவரை டைவர்ஸ் செய்து விட்டார். அப்பாவுமே அந்த லேடியோட வேற கல்யாணம் செய்து கொண்டார். எனக்கு 10 வயது இருக்கும் வரை நான் அம்மாவோட தான் இருந்தேன். அம்மாவுமே தனக்கு ஒரு காம்பனியன் அந்த நிலைமையில் வேண்டுமென்னு அமெரிக்கர் ஒருவரை ரீமேரேஜ் செய்து கொண்டார். ஆனால் கொஞ்சம் நாளிலேயே அவங்க எனக்கு 10 வயசு ஆகும்போது இறந்து போய்விட்டார். அதற்கு பிறகு அப்பாவோட அவர் 2வது இந்தியன் மனைவி மாலினி ஆண்டியோடவும் இருந்தேன்.
அப்பாவோட அப்பதான் நான் நல்லா பழக ஆரம்பிச்சேன். எப்பவாவது என்கிட்ட சொல்லுவார் தான் தப்பு பண்ணி விட்டதாக. கொஞ்சம் கொஞ்சம் இந்திய வாழ்க்கை பற்றி சொல்லுவார். இனி அந்த உறவு ஒட்டாது அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் அப்போ புரியல. நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுவார். நல்லா தமிழ் கற்றுக் கொடுத்தார். மாலினி ஆண்டி கூட நல்லவங்க தான். அவ 2 பேருக்கும் வேறு குழந்தை இல்லைன்னு என்கிட்ட பாசமாக தான் இருந்தாங்க. நான் அமெரிக்கன் பழக்க வழக்கங்களோடு தான் வளர்ந்தேன். ஆனால் கடைசியில் என்னோட 18 வயசில் ரோட் ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் இறந்து போனார்கள். சாகும் முன்னால் என்னை இந்தியா போய் தன் குடும்பத்தை பார்க்க சொன்னார். அப்பாவும். நான் அதை பெருசாக எடுத்துக்கல. பணம் எனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா சைடு அப்பா சைடு 2 பேருமே நிறைய வச்சுட்டு போனா. என் அமெரிக்கா அம்மா பெரிய கோடீஸ்வரி. எனக்கு அதனால் என் 18 வயசில் எக்கச்சக்க பணம் இருந்தது. ஆனால் வாழ்க்கை என்ன ஜாலியாக தனியாக தான் இருந்தேன். நல்லா படித்தேன். அம்மா கேன்சரில் இருந்ததால் மெடிசன் படித்தேன். ஒரு நாள் அப்பா டைரி கிடைச்சது. அப்போ தான் நான் அப்பா பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டேன். அப்பா எப்படி தாத்தா பாட்டி அவர் தங்கை எல்லாரையும் மணந்து ஈஸி என்ட்ரியா அங்கே வந்தது. அப்புறம் கூட உதறிட்டு அமெரிக்க மோகத்தில் அமெரிக்க லேடிய அவர்களை கண்டு கொள்ளாமல் தன் தங்கை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும்னு விட்டு வச்சது எல்லாம் எழுதியிருந்தார். என்னோட 18 வயசில் உண்மையை என்கிட்ட சொல்லி இந்தியா அனுப்பணும்னு நினச்சிருந்தாராம். ஆனால் அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். அந்த டைரியுமே எனக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் கிடைச்சது. அதை படித்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது நான் டாக்டராக இருந்தேன். அந்த சமயத்தில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் ரிசர்ச் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உடனே எல்லாரையும் தேடி வர முடியல. இப்போ தான் என்னால் என்னுடைய வேர்களை தேடிண்டு இந்தியா வர முடிஞ்சது என்று சொல்லி நிறுத்தினான். ஏன் அஜய்? ஏன்பா? அப்பவே நீ உனக்கு உண்மை தெரிஞ்ச பின்னாடி நீ யாருன்னு சொல்லியிருக்கலாமே என ராமமூர்த்தி கேட்க, இல்லை அத்திம்பேர், அந்த சமயத்தில் மகதி கல்யாணம் நிச்சயமாகி இருந்தது. மனத்துக்கு நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள். உண்மையை சொல்லி உங்களுக்கு அந்த குத்தகை பணத்தை கொடுத்து உதவலாம்னு கூட தான் இருந்தேன். பட் வரும்பொழுது நான் அதை எடுத்து மிஸ் பண்ணிட்டேன். அந்த டைரி மகதி கல்யாணத்தில் காலையில் தான் எனக்கு கிடைச்சிது. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா பற்றி எனக்கு சொல்ல பிடிக்கல. தேவையில்லாமல் யாராவது எதையாவது கல்யாணத்தில் பேசுனா சாரதா அத்தைக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். அதோட எந்த பண ப்ராப்ளம் வந்தாலும் அப்போ உங்களுக்கு கொடுத்து உதவணும்னே இருந்தேன். டாக்டர் விஜய் அம்மா தேவையில்லாமல் பணம் டிமாண்டு செய்யும் போது கூட நான் பணம் கொடுத்து வேற கார் வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவ தேவையில்லாமல் என்னை மகதியோடு இணைச்சி பேசினவுடன் எனக்கு பொறுக்க முடியல. விஜயுமே அம்மா பேச்சுக்கு மறுபேச்சே பேசலை. அதான் என் அத்தை பொண்ணு எனக்கு தான் முதல் உரிமைன்னு மகதியை கல்யாணம் செய்துக்க கேட்டேன். இத்தனை நாளாக எனக்கு இந்த குடும்பம், கல்யாணம், பாசம், பந்தம் இதெல்லாம் மேலே ஒரு வெறுப்பு. உங்கள் குடும்பத்தோட பழகின கொஞ்ச நாள்லேயே எனக்கு இத்தனை நாளாக நான் இழந்தது புரிஞ்சுது. மகதிக்கு திருமணம் முடிஞ்சவுடன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல நினச்சேன். அதுக்குள்ளே எனக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவுடன் பெட்டர் ஆஃபாக எடுத்துட்டேன். மகதியை மிஸ் பண்ண நான் முட்டாளா? வா மகதி, என் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் என அழைத்தவன் இருவரும் ஜோடியாக பெரியவர்களை நமஸ்கரிக்க, தொலைந்து போன சொந்தம் மீண்டும் கிடைத்ததில் மகிழ்ந்த அந்த தம்பதியர் சின்னவர்களை ஆசிர்வதிக்க, பைரவியும் வசந்தும் ஒரு சேர தி ஸ்பெஷல் ஆக்ஷன் கால்ஸ் ஃபார் கிராண்ட் செலிப்ரேஷன் கோரஸாக ஆர்ப்பரிக்க, அங்கே அந்த வீட்டில் மகிழ்ச்சி துள்ளி விளையாடியது. கல்யாணம் முடிந்து ஆயிற்று ஒரு வாரம். வீடு இயல்பு நிலைக்கு ஒருவாக திரும்ப தொடங்கியது. அன்றிலிருந்து சாரதா பாட்டு கிளாஸும் எடுக்க தொடங்கி விட்டார். பைரவிக்கு அவள் வேலை கழுத்தை நெரித்தது. அன்றைக்கு காலையில் எப்பொழுதும் போல் கிளாஸுக்கு வந்து பாடி முடித்தவளுக்கு
ஒரு ஃபோன் கால் வந்தது. ஹலோ, பைரவி ஹியர். ம், ஆமாம். சரி, சொல்லுங்க. நான் உங்களை சந்திக்கணும். ஓகே, உங்கள் வீட்டுக்கே வரட்டுமா? இல்லை. ஓ, அப்படியா? சரியா 5 மணிக்கே அங்கே வந்துடுறேன். தேங்க்ஸ், பாய் என்று சொல்லி லைனை கட் செய்தவளை பார்த்த சாரதா, யாரும்மா அது என்று ஆவலுடன் கேட்டாள். என் மாமா மம்மி, எங்கள் அம்மாவோட அண்ணா. ரொம்ப வருஷமா கான்டாக்டே இல்லை. அன்னைக்கு அப்பா அவரை பற்றி சொன்னான். அவரோட ஓல்டு அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சேன். ஊருக்கு போயிருந்தவர் நேத்திக்கு தான் வந்தாராம். அதான் வர சொன்னார். சாயங்காலம் அவரை போய் பார்க்கணும். நல்லது, போய் பார்த்துட்டு வா. உறவுகள் என்னைக்கும் விட்டு போயிடக்கூடாது என்று தம்புராவை மூடி ஓர் ஓரத்தில் வைத்தாள். எப்படியோ பைரவி, நீங்க 2 பேரும் இந்த ஆத்துக்கு வந்ததுமே எனக்கு ஏதோ வெளிச்சம் வந்தாப்புல இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல மகதிக்கு இப்படி திடீர் திருப்பமாக கல்யாணம் ஆகுன்னு. பைரவி, நான் உன்னை கேட்டா சரியான பதில் சொல்வியா என்றாள் பீடிக்கையோடு. கேளுங்க மம்மி, நீயும் அஜயும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே? நீ அவனை மனசுல வேற மாதிரி ஏதும் நினைச்சிட்டு இல்லையே? ஏன் கேட்குறேன்னா, நீங்க 2 பேரும் ஒரு வேளை ஆசைப்பட்டு இருந்து அதை மகதி பிரிச்சிட்டதா இருக்கக்கூடாது. அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் மாமி? அஜய்க்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்க அம்மா தான் நினைச்சா. மற்றபடிக்கு எங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவ்வளவுதான். ஒரே ஃபீல்டில் இருக்கும். மற்றபடி எனக்கு அவன் மேலே எந்தவித சாஃப்ட் கார்னரும் இல்லை. ஸோ நீங்கள் வீணா மனசை குழப்பிக்காதீங்க என்று சாரதாவின் கைகளை பற்றி நம்பிக்கையாய் தட்டி கொடுத்தாள். இப்பதான் நிம்மதியாச்சு. எனக்கு நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஒருத்திக்கிட்ட இருந்து பிடுங்கி இன்னொருத்திக்கு கொடுத்துட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அத்தை பொண்ணு அத்தை கஷ்டப்படுறாளேன்னு செஞ்சு இருக்கக்கூடாதுன்னு மாமி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அஜய் ஆன் தி ஸ்பாட்லேயே முடிவு பண்ணினான். ஸோ அவன் ஆசைப்பட்டது தான் கேட்டிருக்கான். அவள் 2 பேரும் நல்ல ஜோடி. நீங்கள் வீணா கவலைப்பட வேண்டாம். சரி மாமி, நான் கிளம்புறேன் என்று தன் அறைக்கு சென்றாள். வசந்தும் வேலைக்கு சென்றிருந்தான். மகதி அஜயும் தேனிலவுக்கு போய்விட்டார்கள். வீடு வெறிச்சென்று இருந்தது. அறையை விட்டு போகும் பைரவியை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் சாரதா. தம் வாழ்வில் எத்தனை திருப்பங்கள்! எங்கிருந்தோ வந்தான் அஜய். கடைசியில் என் அண்ணா பிள்ளை. என்ன, எனக்கு தான் அவனை இனம் காண முடியவில்லை. கடவுளே, இந்த பெண் பைரவி அவனை விரும்பி இருக்கக்கூடாது. 2 கண்ணில் எது வேண்டும் என்று கேட்டால் நான் எதை தேர்வு செய்ய முடியும்? என்னதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவள் சொல்லிவிட்டாலும் அவள் அம்மா கல்யாணம் வரை யோசித்திருக்கிறார் என்றால், பகவானே, என் குழந்தைகள் எல்லோரும் சௌகரியமாக நன்னா இருக்கணும். யாரும் யார் குடியையும் கெடுத்தா போற பேர் வந்துடக்கூடாது. இந்த அழகில் இத்தனை வருஷமா எனக்குள் புதைந்து வைத்திருக்கும் அந்த விஷயம் மட்டும் வெளியில் வந்தால் நினைக்கவே பயமா இருக்கு. எது எப்படியோ நிச்சயம் யாருக்காகவும் விட்டு தர முடியாது என்று தீர்மானித்தபடியே உள்ளே சென்றாள் சாரதா. மாலை 5 மணி அளவில் அந்த பெரிய ஹோட்டலை அடைந்த பைரவி லாபியில் அவருக்காக காத்திருந்தார். விரைவிலேயே அவரும் வந்து விட்டார். அவர்தான் சிவராமன், கமலாவின் சகோதரர், பைரவியின் மாமா. நன்றாக ஒடிசலாக உயரமாக தன் அன்னையின் ஜாடையுடன் வேகமாக வந்த அவரை கண்டவள், மாமா, ஐ எம் ஹியர் என்று கைகளை அசைத்து கூப்பிட்டாள். அவளை பார்த்து கை அசைத்தவர் வேகமாய் அவள் அருகே வந்தார். முகம் சந்தோஷத்தில் விகசிக்க தன் கைகளை அவள் பக்கம் நீட்டியவர், ஹலோமா, பைரவி தானே? எப்படிம்மா இருக்க என்று கேட்டபடி அவள் அருகில் அமர்ந்தவர், வாமா உள்ளே போவோம், அங்கே டேபிள் ரிசர்வ் செய்திருக்கேன் என்று அவளையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அவர்கள் என்று ரிசர்வ் செய்யப்பட்டிருந்த டேபிளில் அமர்ந்தவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசிக்கொள்ளவில்லை. பின் மெல்ல அந்த மௌனத்தை கலைத்தாள் பைரவி. மாமா, நான் அப்படி உங்களை கூப்பிடலாம் தானே
இத்தனை நாள் வரை என் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருந்ததே தெரியாமல் இருந்தது. நிச்சயம் ஒரு நல்ல துவக்கம் அல்ல. ஆனாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நம் உறவு முறையை ஒட்ட வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இந்தியா வந்ததே முக்கியமாக அதற்கு தான். சொந்தங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நினைத்துதான் வந்தேன். என்ன பண்ணுவது, ஏதேதோ நடந்து விட்டது காலத்தில். சொல்லுமா, கமலா எப்படி இருக்கிறாள்? மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? அவர்கள் வரவில்லையா? கிட்டத்தட்ட 26 வருடங்கள் என் தங்கையை பற்றி ஒரு விவரமும் எங்களிடம் கிடையாது. இளம் வயது வேகம் எல்லோருக்கும் வாய் வார்த்தை முற்றி உறவே முறிந்து போனது என்று பழைய நினைவுகளில் மூழ்கினார் ராமன். மாமா, என்னதான் நடந்தது? நீங்கள் எல்லாம் ஏன் பிரிஞ்சேல்? அது ஒரு பெரிய கதை. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச சண்டை அது. எங்க அப்பா அம்மா போனவுடன் நானும் என் தங்கையும் தான் தனியா சென்னையில குடியிருந்தோம். நான் வேலைக்கு போய் அப்பதான் என்னோட தூரத்து சொந்தமான உன் மாமி விமலாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அம்மா காலேஜ் போயிட்டு இருந்தா. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா எல்லாம் நன்னாதான் போனது. அந்த சமயத்துல தான் உன் அம்மா விஸ்வநாதனுடைய காதல் வலையில் விழுந்தா. விசுவும் ரொம்ப நல்லவர் தான். ஆனா கமலா தான் காதலிக்கிற விஷயத்த முன்னாடியே யாருக்கும் சொல்லல. ஏன் மாமா? அப்பாவும் நீங்களும் ஒரே பிரிவு தானே, பின்ன ஏன் பிரச்சனை? அதான் போராத காலங்கிறது. விமலாவோட தம்பியை நாங்க கமலிக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தோம். நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி கமலா ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஏன்னா அவ மாமியாராத்துல அவளுக்கு 3 நாத்தனார். அவளுக்கு கல்யாணம் பண்ணாம பிள்ளைக்க கல்யாணம் பண்றதுல அந்த மாமிக்கு உடன்பாடு இல்லை. இத்தனைக்கும் நல்ல வயதானவா. அதனால தான் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டார் விஸ்வநாதன். ஒரு வழியா சமாதானமான அந்த மாமி நாங்களும் அவளை ஏத்துண்டு ஒன்றும் சொல்லலை. இப்படியே சில வருஷங்கள் கழிஞ்சது. கிட்டத்தட்ட 10 வருஷம். எங்களுக்கும் குழந்தை இல்லை, அவளுக்கும் குழந்தை இல்லை. கமலாவை அந்த ஒரு காரணத்தை காட்டி அவ மாமியார் பண்ணாத கொடுமை இல்லை. ஒரு வழியா அவ பிள்ளையாண்டா. ஆனாலும் அவ மாமியார் அவளை சொல்லி சொல்லி காட்டுவா.